மேக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் வந்து எப்படி போறதுன்னு தான் நான் வந்து சொல்லி தர போறேன். மல்டிப்ளிகேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், சிங்கிள் டிஜிட் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் போடுறேன் 4 × 2. இது வந்து சிங்கிள் டிஜிட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்பாடு சொல்லணும். வாய்ப்பாடுனா இந்த ரெண்டாம் வாய்ப்பாடை 4 முறை சொல்லணும். அப்படி போடலாமா? வாங்க. 4 × 2 2 × 2 4 3 × 2 6 4 × 2 8. அதாவது நம்ம 2 டேபிள்ஸ், அதாவது ரெண்டாவது வாய்ப்பாடுல 4 முறை சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த பக்கமும் நம்ம வந்து சொல்லலாம். அதாவது 4வது வாய்ப்பாடுல 2 முறை சொல்லலாம். 4வது வாய்ப்பாடு நம்ம போடலாமா? அங்க வாங்க. 1 4 4 2 × 4 8. அவ்வளவுதான். அதாவது நம்ம வந்து கன்ஃபியூஷன் வரும். ஏன் நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடுல மட்டும்தான் சொல்லணுமா, 4ஆம் வாய்ப்பாடுல சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ரைட்டு தான். அதாவது நம்ம 4ஆம் வாய்ப்பாடுலயும் சொல்லலாம், ரெண்டாவது வாய்ப்பாடுலயும் நம்ம போடலாம், 4ஆம் வாய்ப்பாடுலயும் போடலாம். இப்போ வந்து ரெண்டாம் வாய்ப்பாடுலன்னா ரெண்டாவது வாய்ப்பாடுல 4 வாட்டி நம்ம சொல்லணும். அப்ப 4 வாட்டி சொல்லலாம் ரெண்டாம் வாய்ப்பாடுல. இது வந்து நான் ரெண்டாவது வாய்ப்பாடா எழுதியிருக்கேன். இப்ப ரெண்டாம் வாய்ப்பாடுல 4 வாட்டி சொல்லலாம். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி 1 2. இது வந்து செகண்ட் வாட்டி 2 2 4. இது தேர்ட் வாட்டி 3 2 6. இது ஃபோர்த் 4 2 8. அப்போ என்ன வருது, செகண்ட் டேபிள்ல 4 2 8. இதுதான் வந்து ஆன்சர். இப்போ வந்து நம்ம ஃபோர்த் டேபிள் பார்க்கலாமா? இப்ப 4 × 2 8ன்னு இப்போ வாங்க அங்க பார்க்கலாம். ஃபோர்த் டேபிள் 1 4 4 ஈர்னா 8. அப்போ என்னது, இது ஈர்னா 8. இங்க 4 2 8. எப்படி வேணாலும் நம்ம போடலாம். அதுதான் அந்த ஆன்சர். இது வந்து சிங்கிள் டிஜிட்ல இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன் பாருங்க. 5 × 3. இது என்ன டேபிள்ல நம்ம போடலாம்? 3வது டேபிள்ல போடலாம், 5வது டேபிள்ல போடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 3வது டேபிள் எழுதிக்கலாமா? 4 3 3 7 6 3 9 4 12 5 15. இப்போ வந்து ஏன் நம்ம 5 15னா, இப்போ நம்ம வந்து 3வது டேபிள்ல வந்து 5 டைம்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து நான் 5வது டேபிளோட நான் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து பாருங்க, 5வது டேபிளே நம்ம எழுதலாமா? இங்க வாங்க. 4 5 2 5 10 3 × 5 15. இந்த 5 டேபிள்ல என்ன பண்ணணும், 3 டைம் தான் எழுதணும். ஏன்னா நம்ம வந்து 3வது வாய்ப்பாடோட தான் நான் 3வது டேர்மோட தான் வந்து முடிச்சிருக்கேன். சரியா? இப்போ வாங்க சொல்லலாம். 1 3 3 2 3 6 3 9 4 12 5 15. அதாவது 5 15 3வது டேபிள்ல 3 × 5 15. இதுதான் வந்து ஆன்சர். இப்போ வந்து நம்ம 5 டேபிளுமே சொல்லலாம். 5 டேபிள்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி 4 5 செகண்ட் வாட்டி 2 5 10 தேர்ட் வாட்டி 3 5 15. அதாவது இது வந்து இது எல்லாமே 5th டேபிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே 3 டேபிள். இப்போ வந்து 5th டேபிள்னு பார்த்தோம்னா 5 15. இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து சிங்கிள் டிஜிட்ல வந்து நம்ம இப்படிதான் மல்டிப்ளிகேஷன் போடுறது. இன்னைக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து டைப் 2 வந்து சொல்லி தர போறோம். அதாவது 2 டிஜிட் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்பவுமே நம்ம வந்து இங்கேயும் 2 டிஜிட் இருக்கு, இந்த சைடும் 2 டிஜிட் இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரால பெருக்கலுக்கு இந்த சைடு இருக்கிறது, லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெருக்கணும். எப்படி பெருக்கலாம்னு பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 இருக்கா, இந்த 2ல இருந்து இந்த 2க்கு வந்து நம்ம பெருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது இந்த 2ல இருந்து இந்த 1க்கு வந்து நம்ம பெருக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம இப்படிதான் வந்து போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டாம் வாய்ப்பாடு தானே இருக்கு. இப்ப ரெண்டாம் வாய்ப்பாடு நம்ம சொல்லி பார்க்கலாமா? வாங்க சொல்லி பார்க்கலாம். 1 2 1 2 2 4. அப்போ வந்து நமக்கு என்ன இருக்குது, 2 தானே 4, 2 தானே 4. அப்ப 2 4. நம்ம இங்க 4 போட்டுக்கலாமா? 4 போடலாம். 2 4. நெக்ஸ்ட் வந்து இந்த 2வால இந்த நம்பரை நம்ம வந்து பெருக்கணும். 1 2 1 2. அப்போ 2 1 2 நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பரால இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம பெருக்கிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்,
இந்த 4 இருக்கு இல்லையா, அந்த 4ஆல இந்த ரெண்டு நம்பரையும் வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணணும். வாங்க இப்ப வந்து எப்படி பார்க்கலாங்க. 4 அதாவது 4 இன்ட்டு 2 என்னன்னு பார்க்கணும். இங்க 2 டேபிள் சொல்லலாமா. O 2 E 4 3 6 4 இன்ட்டு 2 8. அதாவது இங்க 4 இன்ட்டு 2 தானே இருக்கு. அப்ப 4 2 என்ன 4 2 8. அப்ப 4 இன்ட்டு 2 8. 8 வந்து எங்க போடணும்னா நம்ம வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4ல இருந்து இந்த 4க்கு நேரம் நம்ம எப்பவுமே போடக்கூடாது. நம்ம மல்டிபிளிகேஷனை வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து போடணும். அப்ப 4 இன்ட்டு 2 8. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. இப்ப இந்த 4ஆல இந்த 1 வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணணும். அப்ப ஒரு நாள் 4 ஒரு நாள் 4னா 4th டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதாவது ஒரு நாள் 4 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு நாள் 4, அதாவது இங்க வந்து இங்க போடணும் இந்த 4. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து நம்ம கூட்டணும். அதாவது இந்த 4 இருக்கு இல்லையா, இங்க 4, இங்க 2 + 8 என்ன 2 + 8 10. அப்ப 10 வந்து செகண்ட் நம்பர் தானே போடணும், 0 தானே போடணும். 0 வந்து இங்க போட்டு மேல வந்து இங்க 1 போடணும். இங்க வந்து 1 + 4 5 504. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க வந்து பாருங்க அதே மாதிரிதான் மேல நான் எப்படி சொல்லிருந்தோம் அதே மாதிரி இந்த சம்மும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 3ஆல ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ஓர் 9. அதாவது பாருங்க ஓர் 3 ஈர் 6 இங்க தானே இருக்கு 9. அப்ப 3 இன்ட்டு 3 9 இங்க போடணும். நெக்ஸ்ட் வாங்க 3 இன்ட்டு 6 வந்து நம்ம பெருக்கணும். 3 இன்ட்டு 6 என்னன்னு பாக்கலாமா. ஓர் 3 ஈர் 6 9 4 12 5 15 அதாவது 6 அதாவது 6 18 6 18. இங்க என்ன இருக்கு 6 18 தானே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் 6 18. இந்த ஆன்சரை வந்து நம்ம இங்க 6 18ன்னு போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வாங்க. இப்ப என்ன பண்ணணும், இந்த சைடு எல்லாமே நம்ம பெருக்கிட்டோம். இந்த ஒரு நம்பரால இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும். அதே மாதிரி இந்த செகண்ட் இருக்கிற நம்பரால என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும். இங்க வாங்க ஓர் 3 ஓர் 3 போடலாமா. ஓர் 3 ஒரு ஸ்தானம் தள்ளி தான் நம்ம எப்பவுமே போடணும். சரியா. நெக்ஸ்ட் வாங்க ஓர் 6 அதாவது 1 இன்ட்டு 6 6 அதுவுமே 6th டேபிள் தான். ஓர் 6 அதுதான் ஓர் 6. இத வந்து பிளஸ் பண்ணலாம் வாங்க. இங்க வந்து 9 இருக்கு, டைரக்டா 9 போட்டுடலாம். இங்க வந்து 8 + 3 என்னது 11. அப்ப 11க்கு வந்து செகண்ட் இருக்கிற நம்பர் வச்சுட்டு மேல வந்து இங்க ஒரு நம்பர் போடணும். ஓகேவா. 1 + 1 2 2 + 6 8 8 19. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இங்க வாங்க இதுவுமே அது மாதிரிதான். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரால என்ன பண்ணணும் பெருக்கணும். 5 × 5 25 எப்படின்னு பார்க்கலாம். 5th டேபிள் தான் வரும். இதுவுமே 5th இதுவுமே 5th. அப்ப ஓர் 5 5 ஈர் 5 10 3 5 15 4 5 20 5 × 5 என்னது 5 × 5 25. அப்ப வந்து நம்ம இங்க வந்து 5 × 5 25னா நம்ம வந்து டைரக்டா 25னா 25 போடக்கூடாது. அதாவது ரெட்டப்படையா வரும்போது ரெண்டாவது நம்பர் தான் நம்ம இங்க போடணும். அதாவது ரெண்டாவது நம்பர் 5 போட்டு 2 வந்து நம்ம என்ன பண்ணணும் மனசுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி போறதுக்காக. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5 × 5 25க்கு 5 போட்டு மீதி 2 வச்சோமா. இப்போ நெக்ஸ்ட் 5 × 2 வந்து நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும். அப்ப ஓர் 5 5 2 × 5 10 அது 2 டைம்ஸ் தானே 5 × 2. அப்ப 5 × 2 10 வந்து நம்ம டைரக்டா போடக்கூடாது. நம்ம மனசுல வச்சோம் பத்தியா இந்த ரெண்டு நம்பரை 2. அப்போ வந்து 10 + 2 5 2 10 10 + 2 12 தான் நம்ம வந்து போடணும். அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ வந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் 5ஆல இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். இப்ப இந்த 1ஆல இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும். ஓர் 5 ஓர் 2 அதே மாதிரிதான் செகண்ட் டேபிள்ல ஓர் 2 இந்த 2 தான் ஓர் 5 இந்த 5 தான். இப்போ வாங்க பிளஸ் பண்ணலாம். 5 2 + 5 7 1 + 2 3 375. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே வியூவர்ஸ், இது போல வந்து மேக்ஸ் சம் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து வந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.